வணக்கம் மக்களே, வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் தி ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பேக்கருடைய ஸ்டாக் லிஸ்ட் மல்டி பேக்கர் ஃபார் 2030 சொல்லிட்டு ஒரு பெரிய எபிசோட் சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இது எபிசோட் நம்பர் 11. ஸோ இந்த எபிசோடில் நம்ம இன்னொரு புதுசான ஒரு ஸ்டாக் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய இன்ஃபர்மேட்டிவான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நான் துரைராஜ், NISM சர்டிஃபைடு, ஆம்பி ரிஜிஸ்டர்ட், சர்டிஃபைடு வெல்த் பிளானர். ஓகேங்களா? ஸோ நான் வந்து நிறைய ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். நான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் செபி ரிஜிஸ்டர்ட் கிடையாது. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்களுடைய செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான கண்டென்ட் இந்த சேனலில் இருக்குது. கோர்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ், இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பற்றி கம்ப்ளீட் கோர்ஸ் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டி ட்ரேடர் ஆப் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணிங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து டிக்சன் டெக்னாலஜிஸ். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் சூப்பரான ஒரு க்ரோத். அதாவது மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2019 இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் ஒரு $400 $500 இருந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எது வரலும் ஹை வந்திருக்குன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாருங்கள், இதோடைய ஹை வந்து 19,000. ஓகேங்களா? ஸோ வெறும் $300 இருந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து எவ்வளோ போயிருக்குன்னா 19,000 போயிருக்கு. ஈவன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸில் 52 வீக் லோ வந்து 9,600, அதே மாதிரி ஹை வந்து 18,000, அப்படியே டபுள் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு ஸ்டாக் தான் இந்த டிக்சன் டெக்னாலஜி. இதோடைய டிமாண்ட் வந்து நாளுக்கு நாள் வந்து பயங்கரமாக அதிகமாகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக் பற்றி தான் டீட்டெயில் ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் போயிடலாம். மார்க்கெட் கேபிட்டல் வந்து 81,441 கோடி, கரண்ட்டாக 13,320 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோடைய ஹை லோ பார்த்தோம். ஸ்டாக்குடைய PE 56, புக் வேல்யூ 769 ருபீஸ் தான். ஓகேங்களா? ஸோ ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து பார்த்தீங்கன்னா 42%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 37%, ஃபேஸ் வேல்யூ 2 இருக்குது. ஸோ இந்த ஃபீல்டில் இதுதான் நம்பர் 1 கம்பெனி. டிக்சன் டெக்னாலஜி தான் நம்பர் 1 கம்பெனி வித் ஆல்மோஸ்ட் 8,14,041 மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ இதுக்கு அடுத்ததாக இருக்கிறது ஹேவல்ஸ், பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட், ஒனிடா, இவங்கெல்லாம் வந்து இதுக்கு அடுத்ததாக இருக்கிற கம்பெனிஸ். ஓகே. ஸோ இவங்களுடைய லாஸ்ட்டு குவார்ட்டர் சேல்ஸை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக சேல்ஸ் கம்மியாக இருக்குது. அதனால ஷேர் ப்ரைஸும் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. மார்ச் 2025 வந்து 10,293 கோடி இருந்தது. ஜூனு செப்டம்பர்லாம் நல்ல பீக்கில் போயிட்டு மறுபடியும் இப்போ கம்மியாகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் ₹42 இருக்குது இப்போது. அதே மாதிரி வந்து கேஷ் ஃப்ளோ வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு லாஸ்ட் குவார்ட்டர். இந்த குவார்ட்டரில் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருக்குது. அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம சார்ட்டில் நான் காமிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 28.60 கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எஃப்ஐஐயுமே அவங்களுடைய ஹோல்டிங்ஸை கம்மி பண்ணியிருக்கிறாங்க. டிஏஐ கம்மி பண்ணியிருக்கிறாங்க. பட் பப்ளிக் கிட்ட இந்த ஷேரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் ஃபண்டமெண்டலை பொறுத்தவரையிலும். டெக்னிக்கலாக இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஸோ அப்ரோச்சிங் பைவட், அதாவது ஒரு ஆல் டைம் ஹை ஆன 19,177 ஸ்டாக் கரெக்ட் ஆகி சப்போர்ட்லேருந்து ரிவர்சல் எடுக்குது. ஸோ ரிவர்சல் எடுத்து இப்போது அப்ரோச்சிங் பைவட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பைவட்டை பொறுத்தவரைக்கும் 14,149 பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 16,652. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது இந்த பைவட்டை கிராஸ் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு அனுகூலமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் வந்து நீங்கள் 16,652, அதுக்கு அடுத்த டார்கெட் 21,000, அதாவது ஆல் டைம் தான் அதுக்கு அடுத்தது இருக்கிற டார்கெட். பெருசாக வந்து ஸ்டாக் கரெக்ட் ஆகலை.
இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். 18,454 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதை கிராஸ் பண்ணும் பட்சத்துல அதாவது 18,600 கிராஸ் பண்ணும் பட்சத்துல 19,000ன்றது ஈஸியா அதோடைய டார்கெட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக் வந்து கண்டிப்பா ஒரு மல்டி பேக்கரா திரும்பி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அட்லீஸ்ட் இங்கிருந்து ஆல் டைம் ஹை ஹிட் பண்ணாலே அனதர் 5,000 பாயிண்ட்ஸ் ஒரு ரேலி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்க போர்ட்ஃபோலியோல 2030க்கு இந்த ஸ்டாக் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. பெருசா டிவிடெண்ட் இருக்காது. பட் டிமாண்ட் இருக்கிறதுல கண்டிப்பா அந்த ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பா நிறைய ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் நம்ம ரெகுலரா போஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.